மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தி. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் தற்போது இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 15 மீனவர்களையும் 162 மீன்பிடி படகுகளையும் மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குமுதம் செய்திகளில் அண்மை செய்திகளாக கள நிலவரத்தை கூற தலைமைச் செய்தியாளர் சிவா காத்திருக்கிறார். என்ன நடந்தது, என்ன மாதிரியான கடிதம் அது, அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கும் தகவல்கள் என்ன, விரிவாக உங்கள் நிலவரம் ரிப்போர்ட் பிளீஸ். மோகன்ராஜ், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி உபகரணங்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று, அதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சென்ற விசைப்படகில் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள். மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வை, நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை இலங்கை கைவசம் 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே உடனடியாக மத்திய அரசு இதில் தலையிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள், இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 15 மீனவர்கள் அவருடைய மீன்பிடி உபகரணங்கள் 162 படகுகள் மற்றும் உபகரணங்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்த வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு குறிப்பிட்டிருக்கிறார். மோகன்ராஜ், அதாவது சிவா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4 மீனவர்கள் மட்டுமன்றி மொத்தம் 15 மீனவர்கள், 162 மீன்பிடி படகுகள். கடிதம் எழுதியிருக்கிறார் ஜெய்சங்கருக்கு, வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு. எந்த மாதிரியான பதில் கடிதமோ பதில் நடவடிக்கையோ எப்பொழுது வரும் என்ற தகவல் இருக்கிறதா செய்தியாளர் என்ற ரீதியில்? நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பாதிக்கப்படும் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலாவதாக கடிதம் எழுதப்பட்டு தொடர்ந்து தொடர்பாக இலங்கை அரசுக்கு மத்திய அரசு இருந்தால் வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலேயே தமிழ்நாடு மீனவர்களுடைய நலன் கருதி இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 4 மீனவர்கள், இதற்கு முன்பு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 15 பேரை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் தான் தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அலுவல் ரீதியான ஒரு பதில் கடிதம் என்பது வழங்கப்படும். ஆனால் அது ஊடகத்தினருக்கு தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். ஆனால் இதில் மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு நிச்சயமாக பதில் கடிதம் வருவதற்கான வாய்ப்புகளே இந்த விஷயத்தில் அதிகம் இருக்கிறது. மோகன்ராஜ், உங்கள் கள தகவலுக்கும் அந்த கடிதம் தொடர்பான தகவலுக்கும் நன்றி. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் உள்ளிட்ட 15 மீனவர்களையும் 162 படகுகளையும் விடுவிக்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதி தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்தோம்.